வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயின் விமானத்தில் அவசர தரையிறக்கம். புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. பல்கேரியாவுக்கு எதிராக ஈரான் நடவடிக்கை எடுத்தால் நேட்டோ பாதுகாக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பிரான்சை விட்டு வெளியேறும் கோடீஸ்வரர்கள். ஐரோப்பிய எரிபொருள் குழாய் வலையமைப்பை முழுமையாக மேம்படுத்தும் நேட்டோ அமைப்பு. செயற்கைக்கோள் கொலையாளி கசிந்த ஆவணங்களால் வெளிவந்த ரஷ்யாவின் ரகசிய விண்வெளி தாக்குதல் திட்டம். CIA மீதான ஈரானின் தாக்குதலுக்கு ரஷ்யா ஆதரவளித்திருக்கலாம், ஆய்வாளர்கள் தகவல். எபோலா வைரஸ் ஆபத்து எதிரொலி, அவசர மருத்துவ இடமாற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட பிரிட்டன். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினின் மலோர்கா நோக்கி சென்ற பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஏற்பட்ட திடீர் அவசர நிலை காரணமாக பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானி திடீரென மயங்கி விழுந்தமையால் விமானத்திற்குள் பெரும் பதற்றமும் அச்சமும் ஏற்பட்டது. உடனடியாக செயல்பட்ட இணை விமானி மற்றும் குழுவினர் நிலைமையை சமாளித்து விமானத்தை அருகிலுள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினர். விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் எந்தவொரு ஆபத்துமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கிய விமானிக்கு விமான நிலைய மருத்துவ குழுவினர் உடனடியாக அவசர சிகிச்சை அளித்துள்ளனர். விமானிகளின் உடல்நல மற்றும் விமான பயண பாதுகாப்பு குறித்த தீவிர விவாதத்தை இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. பல்கேரியாவுக்கு எதிராக ஈரான் நடவடிக்கை எடுத்தால் நேட்டோ பாதுகாக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரான் தரப்பிலிருந்து பல்கேரியா நாட்டிற்கு எதிராக ஏதேனும் விரோத நடவடிக்கையோ அல்லது அச்சுறுத்தலோ வந்தால் நேட்டோ அமைப்பு உறுதுணையாக நின்று பாதுகாக்கும் என அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒப்பந்த விதிகளின்படி உறுப்பு நாடான பல்கேரியா மீது தொடுக்கப்படும் தாக்குதல் அனைத்து நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும். மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் பதற்றமான நிலையில் இந்த எச்சரிக்கை மிகுந்த ராஜதந்திர முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பல்கேரியாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்கான பலத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நேட்டோ படைகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. ஈரானின் இத்தகைய மிரட்டல்கள் இப்பகுதியில் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்துவதோடு சர்வதேச நாடுகளின் அமைதி முயற்சிகளுக்கு சவாலாகவும் அமைகின்றன. நேட்டோவின் இந்த நேரடியான எச்சரிக்கை மூலம் தனது உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்பது உறுதியாகியுள்ளது. பிரான்சை விட்டு வெளியேறும் கோடீஸ்வரர்கள். பிரான்ஸ் நாட்டில் அதிக வருமானம் ஈட்டும் பெரும் பணக்காரர்களும் உயர் அதிகாரிகளும் நாட்டை விட்டு வெளியேறி வருவது பொருளாதார வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் கடுமையான வரி விதிப்பு கொள்கைகள் மற்றும் உயர் வருமான ஈட்டுபவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற கூடுதல் வரிகளை இந்த வெளியேற்றத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பொருளாதார சுமை மற்றும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை தவிர்க்க நினைக்கின்ற கோடீஸ்வரர்கள் வெளிநாடுகளில் குடியேற ஆர்வம் காட்டி வருகின்றனர். வரி சலுகைகள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த சூழல் நிலவும் பல்வேறு நாடுகளை தங்களின் புதிய புகலிடமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். செல்வந்தர்களின் இந்த தொடர்ச்சியான வெளியேற்றம் பிரான்சின் வரி வருவாய் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் பொருளாதார இழப்பை தவிர்க்கவும் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐரோப்பிய எரிபொருள் குழாய் வலையமைப்பை முழுமையாக மேம்படுத்தும் நேட்டோ அமைப்பு. ஐரோப்பாவில் உள்ள தனது எரிபொருள் குழாய் வலையமைப்பை முழுமையாக நவீனமயமாக்கி புதுப்பிக்க நேட்டோ அமைப்பு திட்டமிட்டுள்ளது. மாறிவரும் புவிசார் அரசியல் சூழல்கள் மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த முக்கிய கட்டமைப்பு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அவசர கால நிலைகளின் போதும் ராணுவ தேவைகளின் போதும் தடங்களின்றி எரிபொருள் விநியோகம் நடைபெறுவதை உறுதி செய்வது இதன் முக்கிய நோக்கமாகும். பழுதடைந்த பழைய கட்டமைப்புகளை சீரமைத்து
அடுத்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பான வலையமைப்பாக இது மாற்றி அமைக்கப்பட உள்ளது. நேட்டோ நாடுகளுக்கு இடையே ஆற்றல், பாதுகாப்பு மற்றும் வள பகிர்வை இந்த திட்டம் மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய பிராந்தியத்தில் ரஷ்யா உள்ளிட்ட அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. செயற்கைக்கோள் கொலையாளி கசிந்த ஆவணங்களால் வெளிவந்த ரஷ்யாவின் ரகசிய விண்வெளி தாக்குதல் திட்டம். ரஷ்யாவின் மிக ரகசியமான விண்வெளி தாக்குதல் திட்டம் மற்றும் செயற்கைக்கோள் அழிப்பு திட்டம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. விண்வெளியில் உள்ள எதிரி நாடுகளின் செயற்கைக்கோள்களை குறிவைத்து தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஆயுத திட்டத்தின் வரைபடங்கள் இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. விண்வெளி பாதுகாப்பை உலுக்கியுள்ள இந்த ரகசிய கசிவு சர்வதேச நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளின் தகவல் தொடர்பு மற்றும் உளவு பார்க்கும் செயற்கைக்கோள்களுக்கு இந்த திட்டத்தினால் மாபெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். விண்வெளியும் எதிர்கால போர்க்களமாக மாறி வருவதை இந்த திட்டத்தின் வெளிப்பாடு உலக நாடுகளுக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் விண்வெளி ஆயுத போட்டி குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. CIA மீதான ஈரானின் தாக்குதலுக்கு ரஷ்யா ஆதரவளித்திருக்கலாம், ஆய்வாளர்கள் தகவல். அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு ரஷ்யா மறைமுக ஆதரவு அளித்திருக்கலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரான் மற்றும் ரஷ்யா இடையேயான உளவுத்துறை மற்றும் ஈரான் ஒத்துழைப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் பங்களிப்பு இருந்திருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக பல நாடுகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்ற உளவு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பான பின்னணிகளையும் இரு நாடுகளுக்கு இடையேயான ரகசிய கூட்டு சதி குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறையினர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான ரகசிய போர் மற்றும் விண்வெளி மோதல்கள் தற்போது புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன என்பதை இது காட்டுகிறது. சர்வதேச அரசியலில் நிலவும் இந்த புதிய திருப்பங்கள் அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் கூடுதல் பாதுகாப்பு சவால்களை உருவாக்கியுள்ளன. எபோலா வைரஸ் ஆபத்து எதிரொலி அவசர மருத்துவ இடமாற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட பிரிட்டன். எபோலா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிரிட்டன் அரசு தீவிர அவசர மருத்துவ இடமாற்ற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஆபத்தான இந்த தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் சுகாதாரத்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள நபர் பாதுகாப்பான முறையில் பிரிட்டனுக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோய் தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் யாருக்கும் வைரஸ் பரவாமல் கண்காணிக்கவும் சுகாதார வல்லுநர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உலகை அச்சுறுத்திய எபோலா வைரஸ் விவகாரம் பிரிட்டனில் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக வெளியான செய்தி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமையை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து மருத்துவ மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளும் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.